ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம வந்து ஒரு பிளாக் பஸ்டரான படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லக்கி பாஸ்கர் போகிறோம். அதோட ஒன்லைனர் பார்த்துடலாம். ஒரு சாதாரணமான பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியோட அக்கௌண்ட்டில் பல கோடி அமௌண்ட் இருக்குது. அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணை வரைக்கும் போய், ஐயோ நம்ம ஹீரோ மாட்டிப்பாரோ, இந்த சீனில் மாட்டிப்பாரோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சு சீட் எட்ஜில் உட்கார வச்ச ஒரு படம் தான் வந்து இந்த படம் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இதோட கதையை பார்ப்போம். மும்பையில் ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்கிற நம்ம ஹீரோ துல்கர் சல்மான் அங்கே இருக்க ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலியில் ஒய்ஃப், தம்பி, தங்கச்சி, அப்புறம் உடம்புக்கு முடியாத அவங்க அப்பா இருக்காங்க. பட் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அவர் போதுமான அளவு அவர்கிட்ட காசு இல்லை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நாளில் மாறிடும், கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிரும்னு அவரே வந்து ஆறுதல் படுத்தின ஒரு விஷயம் என்னென்னா அவரோட ப்ரொமோஷன். ஸோ அவரோட ப்ரொமோஷனை நினச்சி அவர் ரொம்ப வந்து ஈகலாக வந்து காத்திருந்தார். அது ப்ரொமோஷன் வந்தால் சேலரி ஹையாகும், ஸோ நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி அவர் அந்த தைரியத்தில் வந்து அவர் இருந்தார். ஆனால் அதுவும் அவருக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களுக்கு அதுவும் அவர் முன்னாடியே வேற ஒருத்தவங்களுக்கு போனனால அவரால் அதை தாங்கிக்கவே முடியலை. அதனால அவர் ரொம்பவே மூட் அவுட் ஆகிட்டார். அப்போது அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் பேங்க்கில் இருக்கிற மணியை எடுத்து சட்டவிரோதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையா சம்பாரிச்சார். ஆனால் பணம் இருந்தால் குணம் இருக்காதுன்னு அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி காசு சேர சேர அவரோட செயல்கள் எல்லாமே மாறிட்டே இருந்துச்சு. அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே மாறிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அடுத்தவங்க இல்லைனாலும் ஒய்ஃப் அதை கவனிக்காமல் இருப்பாங்களா? ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஒய்ஃபுக்கு அது தெரிஞ்சிச்சு. நிறைய காசு வர வர அவங்க ஃபேமிலி நல்லாவே இருந்துச்சு. முன்னாடி வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சின்ன பையனோட சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. சாப்பிட்றப்போ ஒரு கேக் பீஸுக்கு வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு அந்த சீனில் வந்து எனக்கு பாதிச்சிச்சு. ஸோ இந்த காசை வச்சு அந்த பையன் யார்கிட்ட அசிங்கப்பட்டாலும் அவங்க முன்னாடியில் அவங்க குருவமாக வந்து இருந்தாங்க. அந்த ஒரு விஷயந்தான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோவை வந்து அந்த தப்பு செய்ய வந்து தள்ளியிருக்கு. அந்த தப்பை அவர் செய்யக்கூடாதுன்னு யோசித்தாலும் அந்த டைமில் அவரோட ஃபேமிலி அவர் கண்ணு முன்னாடி வந்தனால அதை வந்து அவங்களால செய்யாமல் இருக்க முடியல அவரால். ஆனால் அவங்களோட அப்பா அதை நிறுத்தணும்னு முடிவு பண்ணார். நம்ம அப்பாங்க மாதிரியே அவரோட சின்ன சின்ன மூவியும் அவங்க அப்பா வந்து கவனிச்சிட்டு இருந்தார். அவ்வளோ நாள் பேசாத ஒருத்தவர் வந்து தன்னோட பையன் தப்பு பண்ணி மாட்டிப்பானோ அப்படின்ற டைமில் அவனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டத்தில் பேச ஆரம்பிப்பார். பேசி அவர் புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். தப்பு பண்ணுறப்போ ஒன்று அந்த தப்பில் இருந்து அந்த தப்பை மறைச்சிட்டு வெளியே வந்துடணும், இல்லை அந்த தப்பில் மாட்டிக்கணும். இந்த 2 விஷயம் மட்டும்தான் அவருக்கு ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ தப்பில் மாட்டிக்கிட்டால் அவங்களோட ஃபேமிலி வந்து சஃபர் ஆகும். ஸோ சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னா அவங்களோட ஃபேமிலி சஃபர் ஆகுன்றனால அதுலேருந்து வெளியே வரணும்னு பிளான் பண்ணி சூப்பரான ஒரு பிளான் போட்டார். அதாவது கடைசி வர ஐயோ பூச்சி மாட்டிக்கிட்டார் நம்ம ஹீரோ அப்படின்னு நினைக்கிறப்போ எல்லாமே தப்பிச்சிருவார். ஒரு சின்ன சின்ன சீனில் ஒரு சின்ன பிட்டில் அவர் வந்து தப்பிச்சதை நம்ம வந்து அந்த படத்தில் நோட் பண்ணலாம். அதே மாதிரி தான் வேறு மாதிரி கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸில் அந்த செக்கெல்லாம் வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டு வைப்பார் பாருங்க, வேறு மாதிரி இருக்கும். அதாவது அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, முன்னாடியே அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்க அப்பாவோட பிளான் படி அந்த நாடை விட்டே வந்து அவங்க போகிற மாதிரி அவங்க அப்பாவோட பிளான். அவங்க அப்பா தான் சொல்லியிருப்பார் நாடை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி. டே டு டே லைஃப்லேயும் நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கர் வாங்குகிற அப்ரிஷியேஷனை விட ஸ்மார்ட் ஒர்க்கர் வாங்குகிற அப்ரிஷியேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மார்ட் ப்ளே தான் நம்ம துல்கர் சல்மான் அந்த படத்தில் ப்ளே பண்ணியிருப்பார். அவர் வேலையை விட்டு போகிறப்ப அந்த பேங்க்கில் க்ரியேட் பண்ண ஒரு சீனாக இருக்கட்டும், மற்றவங்க முன்னாடி அவர் க்ரியேட் பண்ண ஒரு சின்ன சீனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து அந்த செக்கை சைன் பண்ணி கொடுக்குறப்ப அந்த செக்கை சைன் பண்ணி கொடுத்தாதான் இப்போ நீ என்னை விடுவேன், ஸோ நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் அது உனக்கு யூஸ் ஆகுதோ ஆகலையோ அது உன்னோட பாடு அப்படின்னு கொடுத்துட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே சின்ன விஷயமும் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருப்பார். அவ்வளோ ஸ்மார்ட்னஸ் நம்ம வந்து அந்த படத்தில் பார்த்துருக்கலாம். ஸோ அதுதான் இந்த படத்தோட
ரிவ்யூ. ஒரு 6,000 வாங்குகிற ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயி அவரை நம்பி வந்த அவரோட ஒய்ஃபுக்காகவும் அவரோட பையனுக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காக அவர் பட்ட கஷ்டங்கள், சரி ப்ரொமோஷன் வந்தால் சரியாயிடும்னு நினைக்கிறப்போ அந்த ப்ரொமோஷன் அவர் முன்னாடியே வேறு ஆளுக்கு போகிற அந்த மூமெண்ட்டு, அதில் வெறுப்பாகி அவர் ஃபேமிலிக்காக எவ்வளோ ரிஸ்க்னாலும் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவர் எடுத்த ஒரு ரிஸ்க்கு தான் இது. தாராளமாக பார்க்கலாம். ஒர்த்தான படம். நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணி தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம். நம்மளை கடைசி வரை ஸ்டேஜ்லேயே உட்கார வச்சு செஞ்சுட்டார் நம்ம துல்கர் சல்மான். ஸோ உங்கள் கேங்கில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்மார்ட் ஒர்க்கர் இருந்தால் அவங்கள கீழே டேக் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வரதுக்கு பிபி எடிட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்தணுங்கிறது முக்கியம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகம் இருக்கும். தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்தில் நிற்கும். அது ஏன்னா history only remembers how you finished.